அத பவி போதும் தான். ஏன்பா கால் வலி எல்லாம் காணாம போயிருச்சு. இத பார் இத பார் இத பார். எப்படி என்ன லட்சுமி, என்ன அப்படி பாக்குறவ நீ? இந்த தர்மலிங்க இருக்கான் பாத்தியா, அவன் யாருக்கும் எதுக்கும் பயப்படாதவன். உன் மருமவன் என்ன நம்பூதிரிய கூட்டிட்டு வர்றது. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறது யாரு தெரியுமா? யார் வர போறா? ஸ்ரீ ஸ்ரீ கன்யாவதி சுவாமிகள். கேள்விப்பட்டிருக்கியா நீயே? அவர் சாதாரண ஆள் இல்ல தெரியுமா? சித்தருக்கெல்லாம் பெரிய சித்தரு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, அவரு அம்புட்டு சீக்கிரம் யார் வீட்டுக்கும் வரமாட்டாராம். ஆனா அவரு வந்துட்டு போனாருன்னு வையே, அந்த வீட்டுல சாக கிடக்குறவங்க கூட எந்திரிச்சு சாமி ஆடுவானா. அம்புட்டு சத்தியாந்தா அவருக்கு. அப்படிப்பட்ட மகானு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா பாருங்க, நாளைக்கு அவரு நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே நம்மள புடிச்ச அம்புட்டு கெடுதலும் காணாம போயிடும். அது மட்டும் இல்லத்தா, அவரு கையில திருநூறு வாங்கி பூசணும்னா 18 சித்தர் கையிலையும் திருநூறு வாங்கின சத்தியம் இல்ல. இப்ப கூட பார்த்தல, எம்புட்டு நேரமானா கால் வலியில உட்கார்ந்து இருந்தேன். அவர் பேரை கேட்ட உடனே கால் வலி எல்லாம் காணாம போயிருச்சு இல்ல. பேரை கேட்டதுக்கே இப்படி இருக்க, அவரு நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா அப்பா எப்படி இருக்கும். நம்பூதிரிய கூட்டிட்டு வந்துட்டு பெருமை பீத்திட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ கன்யாவதி சாமி வந்தா தெரியும் என்னோட அருமையும் என்னோட பெருமையும். அப்ப தெரியும் உங்களுக்கெல்லாம். இப்ப பாரு எப்படி நடக்கலான்னு மட்டும் பாருங்க. அத பத்தி தள்ளு. இப்ப பாருங்க. பைத்திய கீதி ஆயிட்டானா, ரொம்ப ஆடுறானே. இங்க பாரு இங்க பாரு. நாங்கெல்லாம் இதெல்லாம் யாரால? அந்த கன்யாவதி சாமியா? மாமா, ஐயோ மாமா, நான் ஒண்ணு பண்ணீங்க மாமா. ஆனால் பரவாயில்லைங்க மாமா, உங்க கன்னியாகுமரி சாமி வந்து உங்களை காப்பாத்துங்க மாமா. நான் வரேங்க மாமா, வரட்டா? வாங்க சாமி. நேத்து நீங்க கோயிலுக்கு வந்துட்டு போனதும் அந்த சிவனே உங்க வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லி சொன்னாரு. இது வரைக்கும் யார் வீட்டுக்கும் போகாதவன் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அது நாங்க செஞ்ச புண்ணிய சாமி. முந்தா நேத்து ஜோசியக்கார அம்மா சொல்லிட்டு போனதுல இருந்தே வீட்ல யாருக்குமே நிம்மதி இல்ல. கவலைப்படாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் வல்ல அந்த ஈஸ்வரன் இருக்கான். திருச்சி 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 மலைக்கோட்டை ஈஸ்வரா. மதுரை 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 மாமதுரை மீனாட்சி ஆத்தா. ஜோசியம் சொல்றேன் குறி சொல்றேன்னு இந்த குடும்பத்தையே குழப்பிட்டு போன அந்த குழப்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கு சாமி. ஏன் நாதாரி மாட்டிக்காதரா, இன்னும் அந்தால செய்ய வேண்டியது நிறைய இருக்குடா. பழனி 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 பழனிமலை ஆண்டவா, இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை என் ஞானக்கண்ல காட்டப்பா. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல ஆள் ஏத்துறவனை காட்டாதரா, இன்னும் நிறைய வேலை இருக்குது, மாட்டிக்காதரா. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சுவாமி, எங்க மாமனார கண்டத்துல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. நேத்து அவர் நொண்டி அடிச்சார்ல, அந்த மாதிரி நான் எங்கேயாச்சும் போயிட்டு கபடி ஆட்டுவேன், அதுல அவங்க தோசை போயிருமா?
வாங்கி கொடுத்தா இந்த கண்டத்துல இருந்து நான் தப்பிச்சிருவேனா? தர்மலிங்கம், இது வெறும் காணிக்கை தான். உனக்கு பரிகாரம் இப்ப சொல்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க சாமி. கருவாட்டு ரத்தம் அரைப்படி. டேய் சும்மா நடிக்காத. என் பேரனு தானே உன் கூட சேர்ந்து கீழே விழுந்தான். அவன் என்ன உன்ன மாதிரி ஊன்னு கத்திட்டா இருக்கான். பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க. அழகர், ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்ன வேணுட்டேவா பண்ண? அத்தை மேல கை வச்சாரு, கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதா பாரதி, அவ எனக்கு பொஞ்சாதி. அவளை அடிச்சா இவனுக்கு எதுக்கு வலிக்குது? யோ, அவங்க என் அம்மா மாதிரின்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவங்களை என் கண்ணு முன்னாடி அடிச்சா கோவம் வருதே எனக்கு. என்ன பண்ண சொல்ற? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாத, பொம்பளைக்கு மேல கை வைக்காது. இப்ப என்ன திரும்பவும் சண்டை போட போறீங்களா? பாரதி, அவன் இதுக்கு முன்னாடி என்னென்னவோ பண்ணிருக்கான். நான் அவனை மன்னிச்சு விட்டுருக்கேன். நான் அவனை நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம். அவனும் என்ன மன்னிச்சு விட்டுருக்கான். ஆனா எங்க அப்பாவை கத்தி எடுத்து கொல்ற அளவுக்கு போயிருக்கான். என்னால அதெல்லாம் சுத்தமா மன்னிக்க முடியாது.